ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். பைக் சாவி இருந்தாங்க. இது என்ன சாவி? நம்ம பைக்குண்ணே. கார்மெண்ட்ஸ் இருந்து பையன் எடுத்து வர சொன்னேன். அவன் தான் கொண்டாந்து கொடுத்துட்டு போனான். எதுக்கு? இல்லைண்ணே, நேற்று மாதிரி ஒரு அவசரம்னு வச்சுக்கோங்களேன். வண்டி இருந்தால் வசதியாக இருக்கும். நான் போயிட்டு வர வரைக்கும் பைக் உங்ககிட்டே இருக்கட்டும். சரி. அண்ணி, விஜயோட பிரசவ டயத்தில் அது கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சூழ்நிலை வேற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாரும் இருக்கிற நம்பிக்கையில தான் விட்டு போகிறேன். பார்த்துக்குங்க. நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க கோபி, நாங்க பாத்துக்கிறோம். மாமா கவலைப்படாம போயிட்டு வாங்க. உங்க பொண்டாட்டியோட அக்கா, தங்கச்சி, அப்பா, மாமா எல்லாரும் இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மாப்பிள்ள, ரொம்ப தொல்ல போறீங்க. இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே போகாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம். பிரசவம் நல்லபடியாவே நடக்கும். பாத்துங்கண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும். போற காரியம் நல்ல வெற்றிகரமா நடக்கும். மாமா கொடுங்க. போயிட்டு போமா. தண்ணி குடிங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. தண்ணி குடிச்சு காட்டுங்க. ஒண்ணு இல்லண்ணே, ஒண்ணு இல்ல. லைட்டா இடிச்சுக்கிட்டேன். ஒண்ணு இல்லண்ணே. இந்தாங்க கோபி, தண்ணி குடிங்க. தண்ணி குடி. அப்பா ஒரு நிமிஷம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலையே பண்ணாதீங்க. கிளம்பு. பயப்படாதீங்க. என் மிஸ்டேக்ல தான் இடிச்சிருச்சு. தைரியமா போங்க. தைரியமா போங்க. போயிட்டு வரேன். ஜாக்கிரதை விஜய். பவானி போயிட்டு வாங்க. மாமா வரேன். மாமா நாங்க பாத்துக்கிறோம். அண்ணி வாங்க கோபி. தமிழ்ச்செல்வி வரேன். விஜய் பத்திரமா போயிட்டு வாங்க. செல்வம், அமைதியா இருக்கீங்க. இதுல அப்பா மேல என்ன தப்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்க. இல்ல, மாமா மேல இதுல எந்த தப்புமே கிடையாது. அப்பாக்கு பிரச்சனை வீடு தேடி வந்த மாதிரி அந்த சிவசாமி வந்து பொண்ணு கேட்டாரு. அப்பா கூட உறுதியா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அப்பா என்ன பண்ண முடியும்? அந்த ரமேஷோட அம்மா ஏதோ அவங்க மனசுக்கு தோணுனபடி இங்க வந்து பேசினாங்க. அதுக்கு கூட எப்படி அப்பாவை பொறுப்பாக்க முடியும்? இல்ல, சிதம்பரம் மாமாவை நிச்சயமா அதுல பொறுப்பாக்கவே முடியாது. எனக்கு பயமா இருக்கு செல்வம். அப்பா அவ்வளவு உறுதியா முடியாதுன்னு சொல்லி கூட அவங்க இங்க வந்து பேசிருக்காங்கன்னா இந்த விஷயத்த அவ்வளவு சுலபமா விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணல. எனக்கு என்ன பயம்னா, மறுபடியும் அப்பா கிட்ட போய் இங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னு அங்க சொல்லி பிரச்சனை இன்னும் பெருசாக்கிட்டாங்கன்னா. பயப்படாதீங்க நீ, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அது எப்படி சொல்ல முடியும் செல்வம்? தயவு செஞ்சு இந்த பேச்சை விட்டுடுங்க. இது ஒத்து வராதுன்னு அப்பா அவ்வளவு உறுதியா சொல்லியும் அவங்க இங்க வந்து பேசலையா? அப்படி நடக்கும்போது நான் பயப்படுற மாதிரி நடக்காதுன்னு உங்களால எப்படி சொல்ல முடியும்? அப்படி எதுவும் நடக்காதுன்னு நம்புங்க நீ. இல்ல செல்வம், இந்த விஷயத்துல இப்படியும் நடக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நம்புறது தப்பு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. இங்க நடந்தத அப்பா கிட்ட போய் சொல்லுங்க. இந்த பிரச்சனை மேற்கொண்டு வளரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லுங்க. இனிமே இந்த பேச்சே வராத அளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் செல்வம். இத நீங்க தான் அப்பா கிட்ட எடுத்து சொல்லணும். சரி, நான் போய் சிதம்பரம் மாமாட்ட பேசிட்டு வரேன். தென்னை மரத்துல ஏறாத, தேங்காயா பறிக்காத, மாமரத்துல ஏறாத, மாங்காயா பறிக்காத, ஆத்துல விளறியா, சேத்துல விளறியா, உங்க அப்பன் தோப்புல விளறியா. அப்பா
நீங்க சரியாவே சாப்பிடல. நான் வேணா பழம் கட் பண்ணி கொண்டு வரட்டுமா? நான் பழம் சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ நிறைய பழம் சாப்பிடு. அப்பதான் வகுத்துல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா இருக்கேன். அதெல்லாம் இருக்கும்பா, நான் எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் வேணாம், எனக்கு இன்னைக்கு பசியே இல்ல, எதுவும் சாப்பிடணும் போலே இல்ல. என்னப்பா காரணம்? அதுக்கு காரணம் இன்னைக்கு என் மனசு நிரம்பு வலிஞ்சிருக்குது. ஆ, அதுக்கு காரணம் முக்கியமா விஜயோட புருஷன் கோபி மாப்பிள்ள தான். என்னப்பா? ஆமாமா, எல்லாருக்கும் இவளுக்கு கிடைச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைக்கவே கிடைக்காது. இவன் மேல ஒரு உயிரியல் வச்சிருக்கிறாரு. ஆமாப்பா, அவர் மாதிரி பொண்டாட்டி கிட்ட பாசம் காட்டுறதுக்கு யாராலையும் முடியாது. தானே பிரியத்துல பல விதம் இருக்குதுமா. போசு கூட தான் உன் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்கிறான். ஆனா அது வேற விதம், அது ஒரு மாதிரி அதிகார அன்பு. ஆனா கோபி விஜய் மேல வச்சிருக்கிற அன்பு இருக்குதே, அது ஒரு மாதிரி அலாதி. அத பார்த்தா பாக்குறவங்களுக்கு தன்னோட மனைவி கிட்ட அதே அளவு அன்பு காட்டணும்னு தோணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான்ப்பா உங்க முகத்துல சந்தோஷமே தெரியுது. ஆமாப்பா, எனக்கு கூட உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பவானி, பொண்ணை பத்தவனுக்கு எப்ப அளவு கடந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா, பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்பிச்ச பிறகு புகுந்த வீட்டுல அந்த பொண்ணை தலைமையில வச்சுக்கிட்டு கொண்டாடணும். புருஷன் அந்த பொண்ணுகிட்ட அளவு கடந்த அன்பை காட்டணும். அதை மட்டும் பார்த்துட்டான்னு வச்சுக்க, அந்த தகப்பனுக்கு இந்த உலகத்திலே அதுக்கு மேல சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிருது, அவன் காலத்துக்கு பிறகும் அந்த பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்கும்னு. அந்த நிம்மதிய விஜய பொறுத்த வரைக்கும் கோபி மாப்பிள்ளை எனக்கு கொடுத்தாரு. தனத்தை பொறுத்த வரைக்கும் போசு போய் என்னைக்கோ அதை குடித்தாங்க. மாமா, நிம்மதியா இருக்கீங்கல்ல? ஆமா, இதே மாதிரி எப்பவும் நிம்மதியா இருங்க. மனசை போட்டு வீணா குழப்பிக்காதீங்க. நான் ஏன்டா குழப்பிக்கிறேன்? எனக்கு பைத்தியமா? வாங்க செல்வம், வாங்க 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 செல்வம். செல்வன் தம்பி, வாங்க மாமா. வாங்க. என்ன திடீர்னு? உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். என்ன? சரோனி தான் அமிச்சாங்க. என்ன தம்பி, புதுசா எதுவும் பிரச்சனையா? இல்ல பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். புதுரா பேசுறீங்க, விளக்கமா சொல்லுங்க. சிவசாமியோட ஒய்ஃப் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களா? அவங்க எதுக்கு அங்கே வந்தாங்க? ரமேஷுக்கு பவானிய பொண்ணு கேட்டு உங்களை வந்து பார்த்தாங்களாமே. ஆமா தம்பி, வந்தாங்க. நான் தெளிவா சொல்லி அனுப்பிச்சிட்டேன், இது சரிப்பட்டு வராதுன்னு. கரெக்ட். ஆனா அந்த அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க ஆட்சேபனை தெரிவிக்கலான்னு இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும், நீங்க ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதை கேட்டுட்டு எங்க அம்மா லபோதிபோன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தம்பி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவங்க வந்து என்ன கேட்டப்போ பட்டுக்க திருச்ச மாதிரி சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் எந்த காலத்துலயும் ஒத்து வராதுன்னு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கரெக்ட், நீங்க பதட்டப்படாதீங்க. அந்த அம்மா ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க. அது தப்பு தம்பி. அவங்க பேசுறது பார்த்தா என்னமோ நாங்க இந்த கல்யாணத்துல ஆர்வமா இருக்க மாதிரியும் உங்க குடும்பம் தான் குறுக்க நிக்கிற மாதிரி இருக்குது. தப்பு இல்லது. எங்க அம்மா கிட்டத்தட்ட இப்ப அப்படிதான் நினைக்கிறாங்க. எங்க அம்மா வேற மாதிரி நினைச்சாலும் ஆச்சரியப்படும். அதான் மாமா, இதை சொல்லிட்டு வர சொல்லிதான் அண்ணி அமிச்சாங்க. ஏன்னா சிவசாமியோட ஒய்ஃப் எங்க வீட்டுக்கு வந்து பேசின விவரம் உங்களுக்கு தெரியாது. அம்மா பாட்டுக்கு திடீர்னு இதை நினைச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதுக்காக கத்துறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. அதுக்குதான் அந்த அம்மா பாட்டு குட்டையை குழப்பிட்டாங்க. நாம தெளிவா இருக்கணும்ல. வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஒரு நிமிஷம். அப்பா எங்கப்பா கிளம்பிட்டீங்க? சிவசாமியை பார்த்துட்டு வரேன். ஆமா, நீங்க எதுக்கு அங்க போனோம்? நான் ஏதோ விவரம் சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நாளை பின்ன அதை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா நாம குழம்பாம இருக்கணும், அதுக்கு தான். இல்ல தம்பி, நான் உங்ககிட்ட சொன்னது என்ன, அவங்க உங்க வீட்டுல வந்து சொன்னது என்ன? இது வேணும்னு செய்யற மாதிரி இல்ல தம்பி. எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குதுன்னா, அவங்க இந்த கல்யாணத்துல ஆர்வம் காட்டி உங்க வீட்டுக்கு வரல. அவங்க கிட்ட நான் மறுத்துட்டேன்ல, அந்த பௌத்தர்ச்சில்ல நம்ம குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குறதுக்காக வேணும்னு அங்க போய் இப்படி பேசிருக்காங்க. ஆரம்பத்துல கிளி இருக்காங்க. இல்ல மாமா, இதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க பதட்டப்படவே வேணாம். சிவசாமி வீட்டுல இருந்து மேற்கொண்டு இதை பத்தி ஏதாவது பேசினாங்கன்னா அதுக்கு நீங்க கவனமா பதில் சொன்னா போதும். இல்ல தம்பி, உங்களுக்கு புரியல. இதை தடுத்தாவணும். ஆமா, அதுக்காக உடனே போகணுமா? அப்புறமா போய்க்கலாம். இல்லடா, பயப்படாத. நாங்க போய் சண்டை போட மாட்டேன். அவர்கிட்ட போய் சொல்ல போறேன், ஐயா போகாத ஊருக்கு வழி தேடாத, இந்த கல்யாணம் நடக்காதியா, வீணா என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாத, எங்களை நிம்மதியா இருக்க முடியான்னு கேட்கத்தான் போறோம். மாமா, அதுக்காக நீங்க போங்க போங்க மாமா. வாங்க நான் போயிட்டு. என்னடி இது? இப்பதான் அப்பா முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் வந்தது, அது கூட அடுத்த பிரச்சனை தேடி வந்துருச்சு. ஆமாக்கா, அப்பாக்கு நிம்மதியே இல்ல. என்னத்த சொல்றது, எல்லாம் நம்ம நேரம் விஜய். ஏ பவானி, பவானி, நீ எதுக்கு இப்ப அழற? அக்கா, அப்பா என்னாலதான் இந்த பிரச்சனை இல்லாம இருந்தாரு, இப்ப என்னாலே பிரச்சனை வந்துருச்சு. ஏய், இதுக்கு நீ எப்படி காரணமாக முடியும்? சும்மா அழாத.
இல்லக்கா இப்ப எனக்கு பயமா இருக்கு. போஸ் மாமா வேற அங்க போயிருக்காரு. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பவானி. வீணா மனசு போட்டு வருத்திக்காத. நீ போய் படிப்போ. இந்தடா. ரமேஷ், அம்மா, என்னங்க சிதம்பரம் வராரு? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வராரோ என்னவோ. இல்லங்க, கூட வரவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. சரி சரி. வணக்கங்க. வா செல்வம், வா போஸ். வாங்க உள்ள வாங்க. பரவாயில்லைங்க. அட என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? வாங்க உள்ள. ஐயா, ஒரு மறுவாதிக்கு இப்ப நான் உள்ள வந்தா கூட அதையும் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எங்களை ஏதாவது இக்கட்ல மாட்டி விட்டுருக்கணும்னு பயமா இருக்குது. என்ன சொல்றீங்க? புரியலையே. நீங்க ஊருக்கு பெண் கேட்க வந்த போய் என்னோட நிலைமையை படிச்சு படிச்சு சொன்னேன். அது உங்களுக்கு ஒரு பொருட்டாவே படல இல்ல? என்னங்க புரியலையே. இதுல புரியறதுக்கு என்னங்க இருக்கு? என்னத்தினால இந்த சம்மதத்துல எனக்கு இஷ்டம் இல்லைங்கிற காரணத்தை நான் விளவரியா சொன்னேன். அதை சரியா புரிஞ்சுக்காம என்ன ஒரு வம்பல மாட்டி விட்டீங்களே. ஏன் அப்படி செய்தீங்க? நீங்க ஒரு பெரிய வியாபாரியா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்காக என்ன பலிக்கடை வாங்கிட்டீங்களா? ஐயா நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியலீங்க. என்னப்பா இதெல்லாம்? ஐயா உள்ள கூட வராம வெளியே நின்னுகிட்டு இப்படி வேதனையோட பேசிக்கிட்டு இருக்காரு. புரியலையே. இன்னும் என்னங்க புரியணும்? உங்க மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. அதுக்காக என் மகளோட வாழ்க்கையை நாசம் பண்றீங்களே. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. காரணம் இல்லாம நீங்க இப்படி பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சத்தியமா சொல்றேன், நீங்க இப்ப பேசுனதுக்கெல்லாம் எனக்கு ஒரு விளக்கமும் புரியல. என்னப்பா இதெல்லாம்? சார், உங்க வீட்ல இருந்து ரமேஷோட அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பவானி ரமேஷ் கல்யாணத்தை பத்தி பேசியிருக்காங்க. அம்மாவும் அண்ணனும் பேசி அனுப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். மாமா சொல்லி தான் இதெல்லாம் நடக்குது. எல்லாருமா சேர்ந்து நாடகம் போட்டீங்கன்னா அந்த ராஜம்மா மாமா கண்டுபிடி பேசுறாங்க. வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. இப்படி இருக்கும்போது மாமா வேற எப்படி பேசுவாரு? ஏண்டி இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? யார கேட்டு நீ அந்த வீட்டுக்கு போன? மன்னிச்சிருங்க. ரமேஷ் வருத்தமா இருக்கிறத பார்த்து மனசு பொறுக்காம தான் அவன் வருத்தமா இருந்தா அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு யாரையும் அந்த வீட்டுக்கு உன்னை போக சொன்னது? இப்ப பார், உன்னால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இங்க வந்து நிக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. நீ பண்ணது பெரிய தப்பு. மன்னிச்சிருங்க. என்னடி மன்னிப்பு? மன்னிப்பு தோ மனசு நொந்து போய் நிக்கிறாரு, அவர்கிட்ட கேளு. என்ன மன்னிச்சிருங்க. என் பையனுக்காக இவர்கிட்ட கூட சொல்லாம அங்க போய் பேசுனது நான் தான். நான் போய் பேசினா பிரச்சனை சரியாகி நல்லது நடக்கும்னு நினைச்சுதான் போனேன். என் மகளுக்கு பிரச்சனை பண்ணிட்டீங்களேம்மா. ஏண்டி உன்னை யாரு இந்த அதிக பிரசங்கித்தனம் பண்ண சொன்னது? விடுங்க, நடந்து போச்சு. அவங்ககிட்டயே கத்துறீங்க. இத பாருங்க, முதல்ல உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதே பெரிய தப்பு. அதையே நாங்க தெரியாம பண்ணிட்டோம். ஆனா இப்ப நடந்தது அதை விட பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்புங்க. இத பாருங்க, உங்களுக்கு எங்களால எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம். நீங்க ஒரு பாவமா அறியாதவரு. இத நானே வந்து சொல்றேன். சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நானே வந்து மன்னிப்பு கேட்கிறேன். வாங்க வாங்க சார், வாங்க. நீங்க எதுக்கு சார் அங்க வந்துட்டு? இல்லப்பா, உங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் நானே எடுத்து சொல்றேன். சிதம்பரத்து மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். நீங்க வாங்க. ஐயா, நீங்க அங்க போங்க. உங்களுக்கு என்ன சொன்னமோ சொல்லிக்கங்க. என்ன வற்புறுத்தாதீங்க. எனக்கு இங்க வரவேற்பு நல்லா இருக்காது. ஐயா, உங்க முன்னாடி உங்களுக்கு நேர்ந்த அவமானத்தை தொடச்சாதாங்க எனக்கு நிம்மதி. தயவு செஞ்சு எனக்காக வாங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. மாமா வாங்க. மாமா வாங்க ஐயா. வாங்க மாமா. சரி.
சக்தி ஒரு நிமிஷம். என்னண்ணே? இப்பதான் ஆபீஸ் கிளம்புறியா? ஆமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுண்ணே. ஓ கல்யாணத்தை பத்தி. டேய் வாசு, என்னடா அது திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசுற? வேற என்ன பண்றது? நீங்களும் சரி அம்மாவும் சரி பொறுப்பில்லாதவங்க மறுபடியும் வரும்னு நிரூபிக்கிறீங்க. என்னடா கேட்டா எங்க மேல எரிஞ்சு விடற? பின்னமா சுந்தர் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டா அதுக்கு யோசிச்சு சொல்றோம்னு சொல்லி அமிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணாங்க. அதையும் வாங்கிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு தான் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பதில் சொல்ல வேணாம்? ஏன் அவங்க மறுபடியும் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? வாசு, நீ நீ சொல்றதும் சரிதான். ஆனா இப்ப நாம இருக்கிற சூழ்நிலையில இங்க பாருங்கப்பா, நம்ம சூழ்நிலைக்கு இதான் நல்ல யோசனை. சக்திக்கு சுந்தரை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். சக்தி, நீ கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. அது சரி, நீ ஏன் திடுத்துப்புன்னு இந்த பேச்சு எடுக்கிற? என்ன பண்றது? சுந்தரை என்கிட்ட கேட்டான். உன் தங்கச்சிக்கிட்டையும் வீட்லயும் சொல்லி ஒரு நல்ல முடிவா சொல்லுன்னு சொன்னா அவனுக்கு ஒரு நல்ல பதில் சொல்ல வேணாமா? என்னது? சுந்தரே உன்கிட்ட கேட்க சொன்னாரா? ஆமா. நிஜமாவா? ஆமா. என்ன கேட்க சொன்னாரு? உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்கன்னு சொன்னா. இது பாரு சக்தி, சுந்தர் ரொம்ப நல்லவன். அவரு நல்லவர் தான். நீ ஏன் தேவையில்லாம அவர் பேரை மிஸ்யூஸ் பண்ற? நீ என்ன சொல்ற? நிச்சயமா சுந்தர் இத பத்தி பேச சொல்லி உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டாரு. எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா நானும் அவரும் இத பத்தி ஏற்கனவே பேசி தெளிவான முடிவு எடுத்தாச்சு. ஏமா என்னம்மா சொல்ற? அப்பா, நானும் சுந்தரம் ஒரு தடவை தனியா பேசணும். அப்ப நான் மனசை விட்டு என்னோட நிலைமை, நம்ம குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இந்த சமயத்துல கல்யாணத்தை பத்தி வர நினைப்பு கூட முட்டாள்தனம்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் விட என் மனசுல அவர் மேல நிறைய மரியாதை இருக்கு. மரியாதை இருக்கே தவிர கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஈர்ப்போ ஆசையோ இல்லைங்கிறத சொல்லிட்டேன். சுந்தர் மாதிரி ஒரு அருமையான ஜென்டில்மேனை பாக்குறது ரொம்ப அபூர்வம்பா. எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாரு. அவர் மனசுல சின்ன வருத்தமோ சங்கடமோ இல்ல. சரி சக்தி, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொன்னாரு. அண்ணனுக்கு என்ன மன உறுத்தலோ தெரியல. சுந்தர் கேட்க சொன்னதா பொய் சொல்லி இந்த பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. ஏன எதுக்கு இப்படி சொன்ன? இல்ல சக்தி, அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. கேட்ட எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. அதான் அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்ல வேணாமா? பதில் சுந்தர் சொல்லிப்பாரு. நீ அத பத்தி யோசிக்க வேண்டாம். அப்பா, எல்லாருக்குமே சொல்றேன், கல்யாணமே வேண்டாம் நான் சொல்லல. ஆனா இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதே தப்புன்னு சொல்றேன். அதுக்கான நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்றேன்ப்பா. அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த வீட்டுல யார் அந்த பேச்சை எடுக்காதீங்க. பிளீஸ்.